ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு போட்டிருக்கிற வீடியோ வந்து பார்ட் 1 கன்டினியூஷன் IKEA ஷாப்பிங்கோட பார்ட் 1 கன்டினியூஷன் தாங்க இது. நாங்க மெயினா IKEA போனது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் வாங்குறதுக்கும், அதுக்கப்புறம் பில்லோ வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளான்ட்ஸ் அது வந்து நான் யோசிச்சு வச்சிருந்தது பிளான்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யுட்டென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய வெரைட்டீஸ் இருக்குங்க. நீங்க வந்து செட்டாவும் வாங்கிக்கலாம். இல்ல தனித்தனியா வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க கிளாஸ்ல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரி இந்த டைம் கிளாஸ்ல வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் கிளாஸ்ல எடுத்தோம். ஆக்சுவலா நாங்க பார்ட்டிஷன் வச்ச மாரி தான் பார்த்துருந்தோம். ஆனா, அங்க பார்ட்டிஷன் வச்ச மாரி இல்ல கிளாஸ்ல. அதனால சரி ஓகேன்ட்டு ஒரு சிங்கிள் கிளாஸ்ல வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே வந்து வுட்டுக்குன்னு தனியா ஒரு செக்ஷனே போட்டிருந்தாங்கங்க. இதுல நான் வந்து பிரெட் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து சாப்பிங் போர்டு, அதுக்கப்புறம் இந்த மாவு பிழையிற இந்த பவுல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா பிரைஸ் வந்து €20 கிட்ட இருந்தது. அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்த மாரி இருந்தது. அதனால சும்மா தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கங்க பார்த்தீங்கன்னா வந்து இது மாரி நம்மளுக்கு அப்படியே கண்ணுக்கு பிரைட்டா தெரியிற மாரி எல்லா இடத்துலயும் டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவரு ஒரு சைடு வந்து இந்த டீ பாட் ஒண்ணு எடுத்துட்டு இருந்தாருங்க. டீ போடுறதுக்கு. ஆனா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமா என்னன்னே நம்மளுக்கு தெரியல. அதனால வந்து அத நாங்க எடுத்துக்கல. சும்மா பார்த்துட்டு மட்டும் தான் வந்தோம். இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸுங்க. நம்ம ரைஸு வேற ஏதாச்சும் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறக்கு. இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போதே நான் இது ஒரு 2 எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சிருக்கேன். இது மாரி உங்களுக்கு குட்டீஸ்க்கு குடிக்கிறக்கு கூட டீ கப் வந்து குட்டியா இருக்குங்க. அதுலயே வந்து சைஸ் பெரியவங்களுக்கும் இருக்கும், சின்னவங்களுக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அந்த ப்ளூ கலர் புதுசா வந்திருக்கு போல. அதுலயே நியூன் போட்டிருந்தாங்க. அ ஹேண்டில் இல்லாம இருந்தது. கலர் வந்து நல்லா இருந்தது. பட் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அதனால சும்மா பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து நம்மளுக்கு மெயினான செக்ஷன் இவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு, நம்மளுக்கு வந்து இந்த பிளான்ட்ஸ் எடுக்கலான்ட்டு வந்தேங்க. இது பார்த்தீங்கன்னா, பார்க்க ஒரிஜினல் மாரியே இருந்தது. பட் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். ஒரு ஃப்ளவர் வந்து 50 சென்ட் தான் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. நல்லா பிரைட்டா இருந்தது அந்த ஃப்ளவரு. இந்த சைடு ஃப்ளவர் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நெறையா பாட்ஸு, நெறையா ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு அண்ட் ரியல் ஃப்ளவர்ஸ் நெறையா இருக்குங்க. இங்கேருந்து நான் பீஸ் லில்லி வந்து ஒரு 3 டூ 4 செடி வந்து நான் வாங்கிட்டு போய் வச்சுட்டேன். எல்லாமே செத்து போச்சு. எனக்கு கரெக்ட்டா அத மெயின்டெயின் பண்ண தெரியல போல. ஒண்ணு நெறையா தண்ணி ஊத்திடுவேன். அடுத்த நாள் எல்லாமே அப்படியே ட்ரூப் ஆயி கீழ விழுந்துரும். இல்ல அப்படின்னா தண்ணி ஊத்தாமயே பயந்துட்டு தண்ணி ஊத்தாமயே விட்டு அது செத்து போயிடுச்சு. என்ன ப்ராப்பரா எனக்கு எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு தெரியல அந்த பீஸ் லில்லி. இந்த டைம் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத ஒரு 2 செடி எடுத்திருந்தேன். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க பீஸ் லில்லி. அதனால எப்படியாச்சும் வச்சு காப்பாத்திடலாம் அப்படின்ட்டு 2 செடி எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு வீட்ல பிளான்ட்ஸ் நெறையா வளர்த்தணும்னு ஆசைங்க. இது பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் பிளான்ட்டு பார்க்க நல்லா இருந்தது. நெறைய வெரைட்டி செடி வச்சிருந்தாங்க. இது வந்து கேக்டஸுங்க. இந்த கேக்டஸ் மட்டும் எனக்கு வந்து பெருசா வீட்ல வளர்த்த புடிக்காது. அதனால இத நான் பெருசா வாங்கவும் இல்ல. இதுவரைக்கும் வாங்குனதும் இல்ல. அதுக்கப்புறம் இது வந்து எங்க டிவி ஸ்டாண்ட் கிட்ட நான் வச்சிருந்தேங்க. இங்க 2 வச்சிருந்தேன். இத நான் ஒரு ஷார்ட்ஸ்லயும் காட்டியிருப்பேன். ஊருக்கு போயிட்டு வரக்குள்ள அது வந்து 2ம் வாடி போச்சு. வாடி செத்தும் போச்சு. மணி பிளான்ட் வந்து இது வந்து ஹேங்கிங் மணி பிளான்ட் வச்சிருந்தாங்க. €15 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரு செவ்வந்தி பூ. இது வந்து கலர் கலரா இருக்குங்க. பார்க்கறக்கே அப்படியே கண்ண பறிக்கும். ஆனா இதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சம்மர் வந்தா தான் வந்து இதெல்லாம் வீட்ல வச்சு நம்மனால காப்பாத்த முடியும். அதுக்கப்புறம் 2 பீஸ் லில்லி மட்டும் எடுத்துட்டு, பில்லோ வாங்கணுங்க வீட்டுக்கு. அதுக்கு தான் போயிருந்தோம் அடுத்தது. அ ஆக்சுவலா வந்து அவரு நல்ல பில்லோ வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு €15 சம்திங் ஏதோ குடுத்து ஒரு பில்லோ வாங்கிட்டு வந்தாரு. அது என்னாச்சு, ரொம்ப ஹார்டா இருந்தது. வைக்கவே முடியறதில்ல. அதனால இப்ப எல்லாத்துக்கும் பில்லோக்கு சண்டை. அதனால பில்லோ கண்டிப்பா வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு, போய் ஒரு ஒரு பில்லோ எடுத்துட்டு வந்தோம். கார்பெட் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குங்க. குவாலிட்டியும் நல்லாருக்கும். நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீட்ல இருந்தோம். அங்க போட்டிருந்த கார்பெட் வந்து நாங்க இங்கருந்து தான் வாங்குனோம். ஆனா கார்பெட் வாங்கும்போது யோசிச்சு வாங்கிக்கோங்க. ஒயிட் வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து செட்டே ஆகாதுன்னு நான் நெனைக்கிறேன். மெயினா எங்களுக்கு செட் ஆகல. குட்டீஸ் வச்சிருந்தங்காட்டி, கலர் ஃபுல் ஃபேட் ஆயிடுச்சு. அதனால இப்போ நாங்க புது வீட்டுக்கு மாறுனோனே வந்து நாங்க Amazonல தான் ஆர்டர் போட்டிருந்தோம். பிளாக் வாங்கிட்டோங்க. ஏன்னா பிளாக்ல என்ன ஆனாலும் தெரியறதில்ல. ஒயிட்ட நம்மனால மெயின்டெயின் பண்ணவே முடியாது.
இப்ப நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் செட்டப்புங்க. இதுக்கே வந்து இவ்ளோ டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வீட்ட எப்படி டெக்கரேட் பண்ணலாம்? எல்லா இடத்தையும் எப்படி கொஞ்சம் நீட்டா வச்சுக்கலாம்? என்னென்ன பொருள் வாங்கலாம்? அப்படின்ட்டு இத பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்குங்க. அதுக்கப்புறம் அங்கங்க வந்து கிட்ஸ வந்து கொஞ்சம் என்கேஜ் பண்றக்காக இது மாரி நெறைய இடத்துல வச்சிருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்கன்னா, இது மாரி உட்காந்து அவங்களும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. இது மாரி பசில்ஸ் அரேஞ்ச் பண்ற மார, ட்ராயிங் பண்ற மாரெல்லாம் அங்கங்க வச்சிருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்கள மெயின்டெயின் பண்றக்கு. இது வந்து ஜெர்மனி வந்ததும் எல்லாரும் மோஸ்ட்டா ஃபர்ஸ்ட்டா வாங்குற பொருளுங்க. இது பார்த்தீங்கன்னா குவில்ட்டு. ஒவ்வொரு வெதருக்கும் எந்தெந்த குவில்ட் யூஸ் பண்ணணுன்ட்டு அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மீடியம் வார்ம், இன்னும் ஆரஞ்ச் வந்து வார்மு. 2ம் சேர்த்தி போத்துனீங்கன்னா வந்து வின்டருக்கு யூஸ் ஆயிக்குங்க. நல்லா குளிர் தாங்கும். ஆனா, இத விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா வந்து, ஃப்ளீஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குங்க. அது வந்து ரொம்ப குளிர் நல்லாவே தாங்கும். அது வந்து ஆக்ஷன், கிக்கு, அப்புறம் போக்கோ இது மாரி கடையில கிடைக்கும். அங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, நாங்க வந்ததும் இந்த எல்லாமே வாங்கியிருந்தோம் இந்த பிளாங்கெட்ஸு. ஆனா, இப்ப நாங்க அத எதுவுமே யூஸ் பண்றதில்ல. எல்லாமே கீழ கெல்லர்ல தான் இருக்கு. ஃப்ளீஸ் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்டின்னா, குயில்ட் வந்து நம்மனால யூஸ் பண்ண முடியாதுங்க. நம்மளுக்கு அது கம்ஃபர்ட்டாவும் இருக்காது. ஃப்ளீஷ் வந்து ஒரு 15 டூ 20 யூரோஸ்குள்ள தான் வருங்க. அதுக்கப்புறம் இந்த லைட் பார்த்தீங்கன்னா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாரி தான் பிரைட்னஸ்ஸு. நம்ம அட்ஜஸ்ட் பண்ண பிரைட்னஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். நல்லா இருந்தது பார்க்கறக்கு. வாங்குன பொருளுக்கெல்லாம் பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.